மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை நிர்ணயிப்பது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மக்கள் தொகை 1951ஆம் ஆண்டில் இருந்ததை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அதனால் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 543லிருந்து மாற்றாமல் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் 8 மக்களவைத் தொகுதிகளை தமிழ்நாடு இழக்கும் சூழ்நிலை உள்ளது. இதுகுறித்து ஆலோசிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதற்காக அதிமுக, பாஜக, தவைக்க உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி டி.கே.எஸ். இளங்கோவன், மத்திய அரசின் நடவடிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி என்று கூறினார். கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா போன்ற எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் எண்ணிக்கை குறையும். இந்த தொகுதிகளெல்லாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு, இந்தி பேசுகிற மக்கள் வாழ்கிற மாநிலங்களுக்கு செல்லும். இது ஆளுகிற பிஜேபி அரசுக்கு சாதகமாக அமையும். ஒரு ஒன்றிய அரசின் திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு இந்த அரசு ஊக்குவிக்கிற வகையிலே இது அமைந்து விடும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக கடைபிடித்த தமிழ்நாட்டிற்கு விதிக்கப்படும் தண்டனை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்தார். மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதன் அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படை இல்லாமல் ஏற்கனவே இந்த தொகுதியில் அப்படியே நீடிக்க வைத்துவிட்டு மேலும் கூடுதலாக பல தொகுதிகளை தொகுதி வரையில் நம்ம அவங்க ஒதுக்குவதன் மூலமாக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிறைவேற்றுறோம். மாறாக ஒரு தண்டனையாக நிச்சயமாக தருவது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் மிக முக்கிய பிரச்சனை இது என தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முதலமைச்சர் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய மேனாள் முதலமைச்சர்கள், தலைவர் பெருமக்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு தண்டனையாக இப்பொழுது 8 தொகுதியை நாங்கள் எடுப்போம், 39இல் 31 நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் இப்படிப்பட்ட மக்கள் விரோத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாடு மக்கள். சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என்றார். செங்கம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யாமல் மாநில பிரதிநிதித்துவ அடிப்படையில் வரையறை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே இல்லாமல் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அளவிலே வழங்கப்பட வேண்டும். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டிற்குரிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளை பறிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்துவதில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரை காட்டிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதாக செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தனித்து போராடப் போவதாக இன்று கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஸ்டாலின் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களுக்கு நீதி கிடைக்க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக பாரத ராஷ்டிரிய சமிதி செயல் தலைவர் கே.டி. ராமாராவ் பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.